Hey girls, welcome back to my day 2 of 150 days challenge. Why I started my 150 days challenge ன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஹானஸ்ட்டாக இந்த சேலஞ்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்போயோ இல்லை ஒரு நாளோ 2 நாளோ வந்து டிசைட் பண்ணதில்லை. நான் ரொம்ப நாளே யோசிச்சுட்டு இருந்த ஒன்று தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வந்து வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட என்னோடய கான்ஃபிடென்ட்டுமே ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யோசனையே இல்லாமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக போட்டிருப்பேன். பட் இப்போ வந்து ஷாப்பிங் போனாலே இது ஸ்லிம்மாக இருக்குமா, இது வந்து நம்ம வந்து தொப்பையை கட்டாதா, இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய பாடிக்கு வந்து மறைக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து நான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ஃபோட்டோ எடுக்கும்போது மிரரில் என்னைய பார்க்கும்போதெல்லாம் நம்ம இன்னும் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணும். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எனக்கு வந்து மோட்டிவேஷன் தேவையில்லை, எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி தான் வேணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த 150 டேஸ் சேலஞ்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னி வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, என்னோடய கான்ஃபிடென்ட்டையும் ரீபில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஜேர்னி அண்ட் வந்து என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஜேர்னியும் கூட. இந்த ஜேர்னியில் என்ன நானே லவ் பண்ண திருப்பி கற்றுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நீங்களும் உங்கள் ஒர்க்குக்காக வந்து கோல்ஸ்க்காக சில ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரிமெம்பர் ஒன் திங், யூ டோன்ட் ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், யூ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஓகே.